ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கல்லூரி மாணவர்களை வந்து தட்டி தூக்கியிருக்காருங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர், அதாவது நிரந்தர பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறான மாற்றங்களை செஞ்சுருந்தாருங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட பொதுக்குழுவை கூட்டி கட்சியை விட்டு தூக்கினாருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு இதாக வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கதவுகள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தான் இயங்கும். அதிமுகவோட கதவுகள் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் வந்தால் கண்டிப்பாக மூடப்படும், ஒருபோதும் திறக்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பல்வேறான அரசியல் விமர்சனங்கள் எந்த மாதிரி வந்தது அப்படின்னா, அவர்களை எல்லாம் துரத்தி விட்டால் கண்டிப்பாக அதிமுக ஒழிஞ்சிடும், அதிமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது, ஒற்றை தலைமையில் இயங்கினால் மட்டும்தான் அதிமுக இருக்கும் அப்படின்னு சொல்லிய நபர்களை வந்து பார்த்திங்கன்னா தலை குனிய செஞ்சுருக்காருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது கல்லூரிகளில் சட்ட கல்லூரிகளில் படிக்கக்கூடிய புதிய மாணவர்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்சியிலும் சேராத மாணவர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சட்ட கல்லூரி மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியின் வீட்டுகளே போயிட்டு நேரடி சந்திப்பு நடத்தி தங்களை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களாக வந்து சேர்ந்திருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற 2026 தேர்தலில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருதுங்க. அதனால் மற்ற கட்சியினர் வந்து பார்த்திங்கன்னா பீதியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. என்னங்க அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பாக அமமுக கட்சி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவிலிருந்து பிளவுபட்ட அமமுக கட்சி, அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீதியில் தாங்க இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நபர்களாக வந்து பார்த்திங்கன்னா அமமுகவிலிருந்து கலண்டிகிட்டே போகிறாங்க. அதாவது முக்கிய நபர்களையும் வந்து பார்த்திங்கன்னா தட்டி தூக்குறாருங்க எடப்பாடி பழனிசாமி. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அமமுக இனிமேல் ஒழிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கிற மேலாண்மையும் வந்து பார்த்திங்கன்னா குறைய தாங்க ஆரம்பிக்கும். தொண்டர்களே இல்லாமல் தலைவர்கள் மட்டும் இருந்தால் எப்படிங்க கட்சி உருப்படும் அப்படின்ற மாதிரி ஆகிடுங்க. அதனால் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு எதனா மாற்றங்கள் வரும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து மகிழ்ச்சியில் இருக்காருங்க. ஏன் அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதிகள் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.